ஹாய் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு. வெல்கம் டு இந்தியா டு யூகே டைரிஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா யூகேல இருக்கிற ஒரு சின்ன இந்தியாவுக்கு தான் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் எங்கே போகிறோம், அந்த இந்தியா எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாங்கள் எங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னா லெஸ்டர் அப்படின்ற சிட்டியிலேருந்து நாங்கள் ஈஸ்டாமுக்கு போயிட்டுருக்கோம். ஈஸ்டாம் எங்கே இருக்குது அப்படின்னா லண்டன் கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2.5 மணி நேரம் எடுத்துச்சு. ஸோ இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸ்டாம் வந்துட்டோம். நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த ரெட் பஸ் வச்சு தான். ஏன்னா ரெட் பஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லண்டனில் எல்லாத்துலேயுமே ரெட் பஸ் தான் இருக்கும். நான் இதை முன்னாடி ஒரு வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஈஸ்டாமில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு மினி இந்தியாவையே நீங்கள் இந்த ஈஸ்டாமில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு சொன்னால் ஈஸ்டாம் கிட்டே இருக்கோம் லண்டனில். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் இந்தியாவில் இருக்க ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. நான் இன்றைக்கி ஜாய் ஆலுகாஸ் போகிறேன். வாங்க ஷாப்பிங்க்கு போகலாம். இப்போ ஜாய் ஆலுகாஸில் ஷாப்பிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் சும்மா அந்த ஸ்ட்ரீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அங்கே இருக்க ஷாப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போனோங்க. அந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா ஐட்டம்ஸும் அங்கே கிடச்சிது, பாத்திரத்துலேருந்து எல்லாமே. நெக்ஸ்ட்டு நாங்கள் அப்படியே பார்த்திங்கன்னா சரவணா பவன் போனோம். அதாவது சரவணா பவன் வந்து இங்கே எப்படி இருக்குது அப்படின்றத டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு போனோம். பட் நம்ம ஊர் மாதிரி பெருசாக இல்லைங்க, ரொம்ப குட்டி தான். அதோட வெளியே நீங்கள் இப்போ பார்க்கலாம், இந்த ஸ்க்ரீனில் நான் காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஹோட்டல் கிடையாது, ரொம்ப குட்டியாக தான் இருந்தது. ஸோ அதோட ஃபுட்டெல்லாம் எப்படி இருந்ததுன்றதை இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள், சொல்கிறேன். சாரி, ஜாய் ஆலுகாஸ்குள்ளே வந்து எங்களை வீடியோ எடுக்க அலோவ் பண்ணலை. ஸோ இந்த சரவணா பவன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் வந்து ரொம்ப நாள் கழித்து இந்த சரவணா பவனுக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த சரவணா பவன் வந்து நான் வந்து லண்டனில் 10 இயர்ஸ் இருந்தாலும் இது ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கேன். இது என்னோடய பையன். இவங்க சாப்பிட்றது பார்த்திங்கன்னா வந்து இட்லி சாப்பிட்றாங்க, சாம்பார் இட்லி. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா டீ கொண்டு வந்து கொடுத்தாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் தோசை, சீஸ் பன்னீர் தோசைன்னு சொன்னாங்க. ரொம்ப யம்மியாக இருந்தது அந்த தோசை. ஸோ இது வந்து எனக்கு வந்து ரொம்ப நாஸ்டாலஜிக் ஃபீலிங் கொடுக்குது. பிகாஸ் ஆஃப்டர் வெரி லாங் டைம் நான் வந்து இந்த சரவணா பவனுக்கு வந்திருக்கேன். ஸோ எனக்கு அதனால் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் மாறி இருக்குது, ரொம்ப மாறல, பட் கொஞ்சம் மாறி இருக்குது இந்த 9 to 10 இயர்ஸில். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து மெனுவை பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அந்த சரவணா பவனோட மெனு, ஹோட்டலோட மெனு எல்லாமே இருக்குது. அதில் இட்லியிலேருந்து தோசையிலேருந்து ஒரு மீல்ஸ்லேருந்து நம்ம ஒரு மீல் எல்லாமே அங்கே இருந்தது. அதே மாதிரி அந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு கிடையாது, இவ்வளோ தான் இருந்தது. நாங்கள் கரெக்டாக வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி தான் போனோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களோட கார் பார்க்கிங். ஸோ ரொம்ப குட்டியான ஹோட்டல் தான். ஸோ நாங்கள் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு நல்லா வந்து ஒரு ஷாப்பிங் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ போய்கிட்ருக்கோம். பார்க்லேஸ் பேங்க்கை பார்க்குறீங்க. இப்போது இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேங்க் வந்து இங்கேயும் இருக்குங்க. அதாவது இந்தியன் பேங்க்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கிற பேங்க் வந்து நிறைய பேங்க் இங்கேயும் இருக்குது. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே அங்கே இருக்கிற ஷாப்ஸ் தான். நாங்கள் ரிட்டன் போயிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இது வந்து அங்கே ஈஸ்டாமில் இருக்கிற ஒரு கோயில். அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் கோயில். நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி, இது வந்து ஒரு இந்தியன் ஏரியா மாதிரி தான் இருக்கும் சொன்னேன் இல்லையா. ஸோ அது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் அங்கே இந்த மாதிரி வந்து கோயில், அதே மாதிரி நம்ம ஊர் கடைகள் எல்லாமே அந்த இடத்துல இருந்தது. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ண வேண்டிய டைம் வந்துடுச்சு. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து உங்களை ஈஸ்டாமில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு காட்டினோம். ஸோ இன்னொரு வீடியோவில் நாங்கள் திருப்பி உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க.